உலகத்திற்கு நீங்கள் ஒளியாய் இருங்கள்னு கிறிஸ்து சொன்னார். ஆனால் உலகத்திற்கு நீங்கள் வெகுமதியாக இருங்கள், பரிசாக இருங்கள். அது கொஞ்சம் சிரமமானது. எப்படியும் ஆளு காசில் கூட்டிகிட்டு போய் அந்த அம்மாவுக்கு ஒரு நகை வாங்கி கொடுத்தா, என்ன வாங்கி கொடுத்தாலும் வெளியே வரும்போது ஒரு முகம் சுணக்கமாக தான் இருக்கும். போத்தீஸில் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. மதுரையிலலாம் போத்தீஸ் வந்திருக்கேன், அதில் எஸ்கலேட்டர் வச்சுருக்குறாங்க. எஸ்கலேட்டர் நம்ம ஊருக்கு பழகலை இன்னும். சில பேர் ரயில்வே ஸ்டேஷனில் எஸ்கலேட்டர் இருக்குது, லக்கேஜை வச்சுட்டு ஆள் ஏற மாட்டேங்கிறான். லக்கேஜ் மட்டும் மேலே போய்கிட்டே இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறான். போத்தீஸில் இன்னும் காமெடி இருக்கும். ஷாஜகான்ஸில் எஸ்கலேட்டர் வச்சுருக்கீங்களா சார்? கூடிய சீக்கிரம் வச்சுருங்க சார். அவர் திருநெல்வேலிக்காரரு. இந்த எஸ்கலேட்டரில் கிராமத்து கோஷ்டி கணவன் மனைவியாக வரும். வந்தோடனே ஆம்பளை அப்படி தடுமாறி ஏறிடுவான், அந்த அம்மாவை விட்டுருவான். அவன் மட்டும் போய்கிட்டே இருப்பான். அந்த அம்மா கீழே, ஏன் ஓம்பாட்டுக்கு போகிற, வா. இவர் அங்கேருந்து வான்னு கூப்பிடுவான். அவன் எப்படி, அதை மேலே தானே போகும், கீழே வரும். இந்த அம்மா ஒரு தடவை காலை வச்சா விழுந்துடும். தூக்கி விடுறதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க கரெக்டாக தூக்கி அந்த அம்மா வந்து இதில் எஸ்கலேட்டரில் வச்சு கூட்டிகிட்டு வந்து அங்கே மேலே விடுவாங்க. அந்த நேரம் அந்த ஆள் சொல்லுவான், பாருங்கள், என் கையை பிடிச்சிட்டு வராமல் நீ அந்த பைய கை பிடிச்சிட்டா வந்த, இன்னும் ஜாமானே வாங்கலை, ஒன்றும் வாங்கலை, கலவரம் உண்டாயிரும். ஷாப்பிங் போகிறதுல கிஃப்ட் வாங்கணும் தானே கிளம்புறாங்க, சண்டை வரல. எதை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வாங்க. அதனாலே பெரும்பாலான ஆண்கள் பர்ச்சேஸுக்கு அவங்களாக போகிறதே இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டுக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போங்க. இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க, இங்கே என்ன வாங்குறது? காரைக்குடியில் ஒரு வித்தியாசமான இந்த இங்கே பசோட்டோ பிரதர்ஸா என்னமோ ஒன்று இருக்குமே இந்த ஊரில். ஏதோ ஒரு பேக்கரியில் சில குறிப்பிட்ட இது கிடைக்கும். பசோட்டோ அது ஏதோ இருக்கும், ஏதோ ஒன்று டிசோட்டோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போங்க. 3 நாள் கழித்து தான் அந்த அம்மா அதை பார்க்கும். வாங்கிட்டு வந்தீங்களா? இது யார் வாங்க சொன்னது? இல்லைம்மா, ஊரில் எல்லாரும் ஒன்று செஞ்சால் நீங்களும் செய்யணுமா? நீங்கள் அதுக்காக என்ன செய்யணும்னா, இங்கேருந்து போய் காசு கொடுத்து வாங்கினதை வீட்டில் எப்படி சொல்லணும்னா, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. காரைக்குடி ரோட்டரி சங்கம் வந்த எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் டப்பா கொடுத்தாங்கன்னா, அப்படியா, இனிமேல் அடிக்கடி அங்கேயே வைக்க சொல்லுங்கள். நீங்கள் அடிக்கடி அங்கேயே வைக்க சொல்லுங்கள், நல்லா செய்கிறாங்கல்ல. இதுதான்யா போனதுக்கே மிச்சம். மனித மனம் இருக்கே, எப்பவுமே பெரிய விஷயங்களை விட சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படும். அதுதான் உலகம். நான் முதல்ல இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? முதல்ல பேங்க்கில் வேலைக்கு சேர்ந்தப்போ முதல்ல 1984-85 விமானத்தில் மதுரைக்கு வரணும்னு எனக்கு ஆசை. பேங்க்கில் இதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. எல்டிசி போட்டிங்கன்னா அந்த காசை ஃப்ளைட் ஃபேருக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம். அப்போது இந்த உலக ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்கோமே சென்னை அண்ணா விமான நிலையம், பேந்து விழுகிறது. 83வது முறையாக விழுந்ததுன்றான். பள்ளி போடுறதுக்குன்னே ஒரு ஏர்போர்ட் கட்டி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம பயங்கரமான ஆர்கிடெக்சர், அது 2000 கோடி அதில் முழுங்கி இருக்கு. அது இல்லை, இந்த ஒரிஜினலாக மீனம்பாக்கம் பழைய காலத்து 84-85 அந்த ஏர்போர்ட்டு. அதுக்கு நாங்கள் வரணும். நானே என் வீட்டம்மா, ஒரு பையன்தான் அப்போ, ஃபஸ்ட்டு சன், 3 பேரும் வரணும். அப்போ ஒரே ஒரு விமானம் தான் இருந்தது, இந்தியன் ஏர்லைன்ஸ் மதுரைக்கு. இப்போ 7-8 விமானம் வருது. சில சமயம் இறங்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த இது இப்போ அடித்த மழை இருக்கே, இந்த ஒரு வாரத்தில் சரியான மழை, சூறாவளி காத்தோட. அந்த நேரம் ஏடிஆர் ஃப்ளைட்டில் நீங்கள் வரணும், பட்டு சூப்பராக இருக்கும். ஏடிஆர் ஃப்ளைட்டு சும்மாவே டிராக்டர் மாதிரி தான், தரையில் ஓடாமல் வானத்தில் ஓடுற டிராக்டர். அது குதிச்சு போகும். அன்றைக்கி நாங்கள் வர்றோம், திருச்சியை தாண்டும் போதே க்ளவுட் கவர் ஜாஸ்தியாக இருக்குது, தட்டப்புடன் ஆடுது. என் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு சொல்கிற, பேசாமல் பாண்டியனில் போயிருக்கலாம். இவன் சொன்ன கேட்குறாளா? 7000 ரூபாய் கொடுத்துட்டு உசுரை கையில் பிடிச்சி உட்காந்துருக்கோம். இவன் இறக்குவானோ இல்லை இறக்கிடுவானோ? ஏடிஆரில் அனுப்பிவிடணும் எதிரிகளை.
சொந்தக்காரங்களுக்கு கிடையாது. ஏன்னா பெரிய ஏர்லைனில் போயிங் இதெல்லாம் இறங்குறது ஒன்றும் பெருசாக தெரியாது, சிரமம் இல்லாமல் இறங்கிடும். இது ரொம்ப சிரமம். அந்த காலத்தில் ஒரே ஒரு ஏர்லைன் தான், அது இந்தியன் ஏர்லைன்ஸ் தான் வரும். மத்தியானம் 9 காலையில் 9 மணிக்கோ 10 மணிக்கோ வரும். இதில் நான் வரணும். காசு 480 ரூபாயோ 500 ரூபாய்க்குள்ளே தான். அப்போது டிக்கெட்டு போட்டாச்சு. அது பேங்க்கு காசு. இப்போ மெட்ராஸ்னால் நான் இருந்தது தேனாம்பேட்டை, அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வரணும். ஏர்போர்ட்டுக்கு எப்படி வர்றது? நம்மகிட்ட கார் கிடையாது. அதனால் முதல் நாளே ஒரு ஆட்டோக்காரன்ட்டு சொல்லி வச்சிட்டோம், காலையில் 7 மணிக்கெலாம் வந்துரு, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு. ஏன் அப்படி சொன்னோம்னா, எங்கே போகிறோம்னு தெரிஞ்சால் ஆட்டோக்காரன் கேவலமாக நினைப்பான். ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் ஒரு டாக்ஸி எடுத்து போகாமல் ஆட்டோவில் போகிறானேன்னு கேவலமாக நினைப்பான். அதனால் ஒரு இடத்துக்கு எங்கன்னு கேட்டான், மீனம்பாக்கம் வரை அப்படின்ட்டோம். காலங்காத்தால் ஒரு பெரிய எழுகடல் தெருவிலலாம் ஒரு சூட்கேஸ் விற்கும். அப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த காலத்தில் கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் சீதனம் அதுதான். அது கலர் கலராக இருக்கும், சைடில் 2 கிளிப்பு வச்சுருப்பாங்க. அதுதான் நம்ம கல்யாணத்துக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். அது அந்த பெட்டியை தூக்கியாச்சு. இது தவிர அந்த அம்மா ஒரு வயர் கூட ஒன்று, இப்போல்லாம் யாருமே பின்னுறதில்லை, வீட்டுக்காரரே பின்னிடுறாங்க. அப்போல்லாம் வீட்டில் வேலை இல்லாத பெண்கள் வயர் கூட பின்னுவாங்க. பின்னி அகலமாக வாய் இருக்கும், அதுக்குள்ளே எதை வேணாலும் வைக்கலாம். ரோட்டில் ஒரு சின்னதாக ஆட்டுக்குட்டி போச்சுன்னா அதையும் பிடிச்சி உள்ளே வச்சுக்கிட்டோம்னா தெரியாது, மேலே ஒரு துணியை போட்டு பொத்திட வேண்டியது. அவ்வளோ அகலமான வாயுடைய ஒரு பை. இதுதான் எங்களுடைய மொத்த லக்கேஜ். இதோட ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்தோம். ஆட்டோக்காரனை இந்த பக்கமே இறக்கி விட்டு நீ போயான்றோம். அவன் போக மாட்டேங்கிறான். எங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான், இவங்க எங்கே போகிறாங்கன்னு. நாங்கள் சொன்னோம் ஒரு வேலை இருக்குண்ணா. அந்த ஆள் திரும்பி கேட்டான், இது வீடும் இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே வாசலில் ஏர்போர்ட்டுக்கிட்ட நிறுத்தி எங்கே போக போகிறீங்கன்னா, நீ முதல்ல போயா, நாங்கள் போய்க்கிறோம். அவனை கிளப்பி விட்டு உள்ளே வந்தால், அப்போல்லாம் இவ்வளவு ஜெட் ஏர்வேஸு இண்டிகோ எதுவும் கிடையாது, இந்தியன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த கவுண்டர்கிட்ட வந்தால் எப்படி போய் டிக்கெட் வாங்கி எப்படி போகிறதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ட்ரெயினில் போயிருக்கோம், பஸ்ஸில் போயிருக்கோம், டிக்கெட் வாங்கினா விட்டுருவான். விமானத்தில் முதல் தடவை என்ன செய்கிறதுன்னு தெரியல. நான் உடனே இந்த அம்மாட்ட சொன்னேன், நீ போய் கேளு, யார்கிட்டையாவது கேளுமா சொல்லுவாங்கன்னு. அந்த அம்மா என்னை திரும்பி பார்த்து, பேங்க்கில் வேலை பார்க்குற, ஃப்ளைட்டில் எப்படி போகணுன்னு தெரியாதான்னு. நான் சொன்னேன், பேங்க்கில் வேலை பார்த்தவங்களாம் ஃப்ளைட்லேயே வேலை பார்க்குறான், நானே ஓசியில் வந்திருக்கேன். கடைசியில் ஒரு கவுண்டர் முன்னாடி போய் நிறுத்தினாங்க. நிறுத்தினோடனே அந்த ஆள் அவங்க தான் இப்போவாவது கொஞ்சம் பேசுகிறாங்க. அந்த காலத்துலலாம் இறுக்கி இப்படி டை கட்டிட்டான்னா அதுக்கப்புறம் நம்மளை ஒன்றுமே பார்க்க மாட்டான். யுவர் அப்படின்னா, யுவார்னா முதல்ல எனக்கு அதுவே அர்த்தம் புரியலை. நான் மதுரைக்கு போனேன் சார், 2.5 டிக்கெட்டுன்னேன். மதுரைக்கு 2.5 டிக்கெட், ஏன்னா 1/2 டிக்கெட் கையில் இருக்குல்ல. அவன் இப்படி இறங்க பார்த்தா, இன்னைக்கு விமானத்தை நாஸ்தி பண்ணிடுவாங்க முடிவு பண்ணிட்டான். மதுரைக்கு 2.5 டிக்கெட்டு. அப்போல்லாம் அழகாக டிக்கெட் கொடுப்பாங்க, சிவப்பு கலர் இதில் உள்ள கார்பன் வச்சு 3 டிக்கெட் இருக்கும். ஒன்றை நம்ம வச்சுக்கலாம், வீட்டில் ஃப்ரேம் பண்ணி போடலாம். ஏன்னா நம்ம விமானத்தில் போயிருக்கோம்ல, எவன் போயிருக்கான் இது வரைக்கும். இவ்வளவு அந்த டிக்கெட்லாம் வாங்கி பார்த்தா எல்லாம் வச்சுட்டு என் கையில் இருந்த பெட்டி இருக்குல்ல, இதை பார்த்து இஸ் இட் செக் இன் லக்கேஜ் அப்படின்னு கேட்டான். எனக்கு பகீர்னது, என்னடா அந்த பையன் லக்கேஜின்றான். ஏன்னா நமக்கு லக்கேஜ்னா என்ன தெரியும், பஸ்ஸில் ஏறினா அந்த லக்கேஜ் போடுவார். அதாவது டிக்கெட்டுக்கு மேலே வாங்குறதுக்கு பேர் தான் லக்கேஜ். இதுக்கு எதுக்கு லக்கேஜ் சார், நான் ஏற்கனவே 500 ரூபா கட்டிட்டேன் அப்படின்னேன். நோ செக்இன் லக்கேஜா, அதாவது அப்படின்னு பார்த்துட்டு எல்டிசியில் போகிறையான்னு கேட்டான். அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இவன் முறையாக எல்டிசியில் ஓசியில் போகிறான். முதல் கேள்வி இப்போ தான் சொன்னான், இதை நீயே தூக்கிக்கிட்டு வண்டியில் போகிறியா இல்லை என்கிட்ட கொடுத்து நான் வந்து மதுரையில் கொடுக்கவா, இவ்வளோதான். நான் சொன்னேன், இப்போ நமக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, காசு கேட்க மாட்டான்ல, ஓகே டேக் இட் அப்படின்ட்டேன். அந்த கன்வேயர் பெல்ட்டில் வச்சு ஒரு பட்டனை அழுத்தின வேகத்தில் பட்டக்குன்னு விட்டுது. அது போய் இந்த முக்கில் மோதி அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளே இருந்ததெல்லாம் கன்வேயர் பெல்ட்டில் செதறுது. அவன் பட்டனை ஆஃப் பண்ணிட்டு இங்கே வாயான்னு கூப்பிட்டு ஒரு கைத்தை போட்டு கட்டி தூக்கிட்டு போயிரு. ஒன்றையெல்லாம் வண்டியில் அவ்வளோதான் மனசுக்குள்ளே, இதெல்லாம் மைண்டு வாய்ஸு.
ஏன்னா வாயை திறந்து சொல்ல முடியாது. இந்தியன் ஏர்லைன்ஸில் அப்படி ஒரு நல்ல திட்டம் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கையில் கக்கத்தில் ஏற்றிட்டாங்க. ஏற்றி வண்டியில் ஏற்றி உட்கார வச்சா இப்போ தான் மெயினான விஷயம். அப்போல்லாம் தீவிரவாத அச்சுறுத்தல் கிடையாது. எல்லாருக்கும் எவர் சில்வரில் கரண்டி, கத்தி, ஃபோர்க்கெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன பவுச்சில் போட்டு சீட்டுக்கு முன்னாடி சொருகியிருப்பாங்க. பழைய காலத்தில் நினச்சி பாருங்கள். இப்போ சோறே கொடுக்குறது இல்லை. இப்போ விமானத்தில் தண்ணி 2வது தடவை கேட்டால் குதிக்க சொல்லிடுவான் போல், அவ்வளவு சிக்கன நடவடிக்கை. அப்போல்லாம் ஒரு சாப்பாடு மாதிரி கொடுப்பாங்க. இதுக்காக கத்தி கரண்டி எல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு 3 சீட்டில் 2 ஃபுல்லு, ஒரு ஆஃபு, வரிசையில் சொல்கிறேன். அதனால நாங்கள் வரிசையாக உட்காந்துருக்கோம். அரை டிக்கெட்டுக்கு ஒரு சீட்டு. நாங்கள் வந்து உட்காந்த உடனேயே எங்களுக்கு எதிர்த்த சீட்டில் அந்த பவுச்சில் என்ன இருக்குன்னு தேடினோம். உள்ளே பார்த்தா இந்த கரண்டிகள், அது தவிர ஏதோ கவர் இருந்தது. எல்லாத்தையும் தூக்கி வயர் கூடையில் வச்சு துணியை போட்டு பொத்தியாச்சு. எதுக்குன்றீங்க? மதுரைக்கு வந்த பிறகு சொந்தக்காரங்க கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க. இவன் எப்படியா பிளேனில் போயிருப்பான், கரண்டியை பாடுறான்னு. இனிமேல் யார் வந்தாலும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஸ்பூன் தான். அதுக்காக 3ஐயும் தூக்கி உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சா வண்டி முதல் முறையாக ஏறி போகிறோமுங்க. அப்போல்லாம் விமானம் போகும்போது அடி வயிற்றுலேருந்து ஏதோ மேலே ஏறுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் வந்துச்சு, பையன் வாந்தி எடுத்துட்டான். ஏறின வேகத்தில் வாந்தி எடுத்தா அந்த ஏர் ஹோஸ்டஸ் அங்கேருந்து தெர் இஸ் ஏர் சிக்னஸ் பேக் அப்படின்னு காட்டுறா. நான் இல்லைன்றேன். எதோ உள்ளே போயிருச்சேன். அவளுக்கு தெரியும் அது உள்ளே ஏர் சிக்னஸ் பேக்குன்னு ஒன்று வச்சிருக்கா, வாந்தி எடுத்தா அதில் கொடுக்கணும்னு. இவன் அங்கே கையை காட்டுறா, ஏர் சிக்னஸ் பேக் தேர் அப்படின்றா. நாங்கள் நோ, ஆல்ரெடி இட் இஸ் கிட்னாப் பண்ணிட்டாங்க. தூக்கி உள்ளே வச்சுட்டோம். அவள் கிட்ட வந்து இப்படி எங்களை ஒரு பார்வை பார்த்தா. பார்த்துட்டு போய் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அப்புறம் ஏதோ ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சா. நேரம் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணுச்சு. எங்கள் பரம்பரையில் முதல் முறையாக விமானம் ஏறி ஒரு 10,000 அடியில் பறந்த ஆள் நான் தான். ஆனால் 10,000 அடி உயரத்துக்கு போன பிறகும் இந்த அற்பத்தனமான சின்ன சின்ன ஐட்டத்து மேலே நம்ம ஆசையை போகலை. பார்த்தீங்களா? வென் யூ ரீச் கிரேட்டர் ஹைட்ஸ் யூ ஷுட் நாட் ஸ்டூப் டவுன். உயரங்களை தொட்டவர்கள் அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடாது. ஒரு சின்ன ஒரு கரண்டிக்கு நாங்கள் பட்ட ஆசை அந்த விமான பயணத்தை கடைசி வரைக்கும் அந்த ஏர் ஹோஸ்டஸை திரும்பியே நான் பார்க்கல. கடைசி அவள் எவ்வளோ புத்திசாலின்னா, மதுரையில் இறங்கும்போது நாங்கள்லாம் இறங்கும்போது எங்கள் கையில் இன்னொன்று திணிச்சு விட்டா. அந்த பேக் ஒன்று எடுத்து, இப்போ அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகளுக்கு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க, அதோட இன்னொன்னையும் வச்சுக்கோ கொண்டு போகணுன்னு கொடுத்தா. அதை வாங்கும்போது எனக்கு எவ்வளோ கேவலமாக இருந்ததுன்றீங்க. உங்களுக்கு கிடைத்த வெகுமதி விமான பயணம். ஆனால் அந்த வெகுமதியை அவமானமாக மாற்றுவதற்கு உங்களால் தான் முடிந்திருக்கிறது இல்லை? இந்த உலகிற்கு நாம் வரும்போது எப்படி வந்தோமோ அப்படித்தான் போக போகிறோம். ஆனால் வாழ்ந்த காலத்தில் எதையாவது சாதித்தோம் என்று இருக்க வேண்டும் என்றால் நிறைவு நாளில் யாரோ சிலர் பார்த்து இவன் வாழ்ந்த வரை மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருந்தார், உதவி மட்டுமே செய்தான் என்று சொல்லுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சின்ன சின்ன விஷயங்களை விட்டுவிட்டு பெரிய விஷயங்களை தேட வேண்டும். அப்படி தேடுபவர்களால் மட்டும்தான் இந்த உலகத்தில் they can be a gift to the world. அப்படி சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நம்முடைய சமூகத்தில். இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக தங்களை விலையாக கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வரிசையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ரோட்டரி சங்கத்தினர்களே, உங்களது இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் கொடுத்திருக்கிற அறைகூவல் என்பது, அதில் ஒரே ஒரு வரி சொன்னார், அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். 2015-16 காலம் ரொம்ப குறைவு. டைம் இஸ் டிக்கிங் பை. நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பணியாற்றுங்கள். ஒவ்வொரு தேவையையும் தேடி பாருங்கள். அப்படி தேடி பார்த்தால் இந்த சமூகத்தை மாற்ற உங்களால் முடியும். அன்னை தெரசாவை இந்த மண்ணுக்கு ஆசிரியையாகத்தான் வந்தார். ஆனால் அவர் பார்த்த ஒரே ஒரு காட்சி அவரை சமூக சேவகராக மாற்றியது. ரொம்ப வியாதிப்பட்டு கிடக்கிற ஒரு சேரியில் ஒரு ஹிந்து பெண்மணியிடம் போய் 2 ரொட்டி துண்டை அன்னை தெரசா கொடுத்தாரா அந்த காலத்தில். அதில் ஒன்றை அதை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த இஸ்லாமிய வீட்டுக்கு போய் கொடுத்தாங்களாம். இப்போ இந்த அம்மா கேட்டுக்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கிறது 2, உன் பிள்ளைக்கு என்று அடுத்த நாளுக்கு வைத்துக் கொள்ளாமல் பக்கத்து குடிசைக்கு ஏன் ஓடினாய்?
கேட்டாங்களா? அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு காய்ச்சல் இருப்பது போலயே அங்கேயும் காய்ச்சலில் ஒரு குழந்தை இருக்கிறது, ரொட்டி துண்டை அவளுக்கு பகிர்ந்து கொடுப்பது தானே சரி என்று ஒரு சாதாரண ஏழை பெண் சொன்னது அன்னை தெரசாவின் மனதை மாற்றியது. ஆசிரிய பணியிலிருந்து மருத்துவ பணிக்கு மாறினார். அதுதான் உண்மை. அப்படின்னா இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுன்ற ஆசை இருக்கிறது. நீங்கள் கொடுக்கவில்லை, இருப்பதை பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்ற எண்ணம் எப்போதைக்கு வருகிறதோ அப்போது ஒவ்வொருவரும் வீட்டில், வெளியில், அலுவலகங்களில் ஒரு சின்ன புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, சிரித்த முகம், ஒரு ஆறுதல் மொழி, ஒரு விரலை தொட்டு நான் இருக்கேன்டான்னு சொல்லுகிற ஒரே ஒரு கம்ஃபர்ட். ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறவங்களை தொலைவில் இருந்து பார்த்தே திரும்புகிற சமூகமாக மாறி இருக்கிறோம். அருகில் போய் தொட்டு பார்த்தால் வியாதி ஒட்டிக்கும்னு நம்புகிறோம். பக்கத்தில் போய் அவன் கையை தொட்டு சரியாயிடுவேன்னு சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தை அவனுக்குள் 1000 மருந்து தராத பலத்தை தரும் என்றால் அத்தகையவர்களாக ரோட்டேரியன்ஸ் இருங்க. இந்த சமூகம் வியாதிகளால் இருக்கிறது, பல வியாதிகளில் சமூகத்தை பீடித்திருக்கிறது. ஆனால் ரொட்டேரியன்கள் மருத்துவர்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக போய் துயரப்படுகிறவர்கள் கரங்களை பிடித்து நாங்கள் இருக்கிறோம் உங்களை மீட்டெடுப்பதற்கு என்று சொல்லி பாருங்கள். உங்கள் பிரசிடென்ட் நினைத்த கனவு 2015-16 நிறைவேறும். யூ ஆர் த கிஃப்ட் டு தி வேர்ல்டு. அதுதான் உண்மை. அப்படி நீங்கள் ஆவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த ரோட்டரி ஆண்டு சிறந்த ஆண்டாக அனைவருக்கும் அமைய வாழ்த்து சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.